ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இப்போ எந்த கோயிலை பற்றி பார்க்க போகிறோம்னா வனமாலீஸ்வரர் கோயில். இது எங்கே இருக்குன்னா ஜெயசேகரன் ரோடு கீழே வந்து பாலத்துக்கு அடியில் லெஃப்ட் சைடில் இந்த கோயில் இருக்குது. ஐயப்பன் கோயில் இருக்குல்ல, இதுக்கு பக்கத்தில் ஐயப்பன் கோயிலும் இருக்குது. இந்த கோயில் வந்து வனமாலீஸ்வரர் கோயில். நிறைய பேர் இங்கே எதுக்கு வராங்கன்னா சனி பகவானை பார்க்க வராங்க. சனி பிரச்சனை உள்ளவங்க நிறைய பேர் இங்கே வந்து சனி பகவானுக்கு எள்ளு விளக்கு போடுறாங்க. தேங்காய் வச்சு அதுக்குள்ளாடி எள்ளு வச்சுருப்பாங்க. நம்ம அதை வாங்கி எள்ளு விளக்கு போட வருவாங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா இப்போ சனியின் தாக்கம் ரொம்ப இருந்ததுன்னா, உங்களால் ரூபாய் இருந்ததுன்னா அங்கே ஒரு எள்ளு பாயாசத்துக்கு வைக்கிறதுக்குன்னு நம்ம அமௌண்ட்டை அங்கே கொடுத்துடலாம். அவங்க அந்த பாயாசத்தை வச்சு சனிக்கிழமை காலையில் வர்றவங்களுக்கு எள்ளு போட்டு பாயாசம் வச்சு நிறைய இடத்துக்கு விளம்புவாங்க. சரியா? அது பிறகு இங்கே நிறைய சாமிகள் இருக்காங்க. நிறைய சாமிகளோட சிலைகள் இருக்குது. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு கோயிலுக்கு போன ஒரு ஃபீல் வராது. ஒரு வீட்டில் போய் நம்ம இருந்தால் எவ்வளோ அமைதியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இந்த கோயிலுக்கு வந்தாலே. பிள்ளையார் இருக்காங்க, சிவபெருமான் இருக்காங்க, சீதாராமன் இருக்காங்க, நிறைய சாமிகள் இருக்காங்க. நம்ம கோயில் ஃபஸ்ட்டு அப்படியே சுற்றி வரப்போ பிள்ளையார் இருக்காங்க, அதுக்கப்புறம் சிவபெருமான் இருக்காங்க, சிவன் இருக்காங்க. அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி அப்படியே சுற்றி போனோம்னா தன்வந்திரி இருக்காங்க. அதை தாண்டி அப்படி வந்தால் நம்மளோட மெயின் ஆள் வனமாலீஸ்வரர் அவர் இருப்பார். தான் தன்வந்திரி. இங்கே ஒரு விஷயம் என்னென்னா, உள்ளுக்கு ஒரு ரூம் மாதிரி இருக்குது பார்த்துங்க. அதுக்குள்ளாடி போனால் மகாலட்சுமி, கிருஷ்ணர்லாம் இருக்காங்க. அங்கே ஒரு தனியாக ஒரு அறை இருக்கும். அங்கே என்னென்னா மகளிர் மட்டும்னு எழுதிடுவாங்க. லேடிஸ் மட்டும் தான் உள்ளுக்கு போகணும். உள்ளுக்கு இருட்டார மாதிரி இருக்கும். அங்கே ஒரு சாமி, திருமால் மாதிரி ஒரு சாமி இருக்காங்க. ஆனால் இருட்டில் தான் இருக்காங்க. சரியா? அவங்க என்னென்னா இங்கே கேட்டோம், ஒரு மாமிகிட்ட கேட்டோம் வீடியோ எடுக்கலாமா அப்படின்னு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா எடுங்க, ஆனால் என்னென்னா அந்த மகளிர் மட்டும் போட்டுக்கலாம், அந்த இடம் உள்ளுக்கும் எடுக்கக்கூடாது, சனி பகவான் இருக்காங்க அவங்களையும் எடுக்க வேண்டாம், வேறு நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. இப்போ சனி பகவானை பார்க்க தான் நிறைய பேர் இங்கே வராங்க, வந்து விளக்கு போட்டுட்டு போகிறாங்க. மற்றபடி இதுதான் நம்ம மெயின் கேரக்டர், நம்ம மெயின் ஆளே இவர் தான், வனமாலீஸ்வரர். பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் இங்கே எதுக்கு வராங்கன்னா வந்து சரஸ்வதி இருக்காங்க இங்கே. சரி, ஒரு எக்ஸாம் புதுசாக பிள்ளைங்க எக்ஸாம் எழுத போகிறாங்க, அப்படி உள்ளவங்களும் இங்கே வந்து பூஜை இந்த பெண்ணை கொடுத்து பூஜை பண்ணி வாங்கிட்டு போகிறாங்க. இங்கேயே அந்த பெண் கிடைக்கும். இங்கேயே நம்ம வாங்கி சாமிக்கிட்ட பூஜையில் வச்சு வாங்கிட்டு போய் எக்ஸாம் எழுத கொண்டு போகிறாங்க. மற்றபடி பூஜை இப்போ முடிஞ்சிட்டு சின்ன பிள்ளைங்களை ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு சேர்க்கறது முன்னாடி இங்கே வருவாங்க. இந்த அரிசியில் எழுதுறதுக்கு இங்கே தான் வர்றாங்க. அந்த டைமில் ரொம்ப கூட்டமாக இருக்கும், வந்து எழுதுவாங்க. இங்கே என்ன சொல்ல, சனி பிரச்சனை உள்ளவங்க தான் ரொம்ப பேர் வராங்க. இதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, உள்ளுக்கு ஒரு ரூம் மாதிரி இருக்கும். அது இங்கே தான் ரைட் சைடில் தான் அந்த மகளிர் மட்டும் அந்த இடம் இருக்கும். இங்கே வந்து கிருஷ்ணர் இருக்கார், அப்புறம் வந்து மகாலட்சுமி இருக்காங்க. சொல்கிறேன் இல்லை, அதை பார்க்க கோயில் மேரில் ஒரு வீடு மாதிரி இருக்கும். அவ்வளோ அமைதியாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். பார்க்கணுன்னு ஆசை உள்ளவங்க போங்க, சனி பிரச்சனை உள்ளவங்க இந்த கோயிலுக்கு போங்க. சரியா? சனி பகவானை கும்பிட்டு இங்கே ஒரு விளக்கையும் போட்டுருங்க, அர்ச்சனையும் கொடுத்து ஒரு விளக்கையும் போட்டுருங்க. இந்த கோயில் இங்கே வந்து ஒரு 35 வருஷத்துக்கு மேலே ஆயிருக்கு. சரியா? 35 வருஷத்துக்கு மேலே ஆயிட்டான் இந்த கோயில் கட்டி. இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மண்டபமும் இருக்குது. சரியா? அங்கே பின்னாடி பார்த்தா ஒரு பெரிய மண்டபம் கணக்காக இருக்குது, மண்டபம் மாதிரி இருக்குது கோயிலுக்கு பின்னாடி. அது நிறைய இருக்குது, தெரியாது அந்த இடம் இருக்கிறது. அப்படி நம்ம கோயிலுக்கு பின்னாடி போய் அந்த இடத்துல போய் உட்காந்துருக்கலாம் கொஞ்சம் நேரம். அப்புறம் என்ன, இங்கே வந்து திருநாம மண்டபம்னு ஒன்று இருக்குது. அங்கே வந்து என்னென்னா எப்போவுமே ஒரு வயசானவங்க இருந்து மந்திரம் சொல்லிகிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல மந்திரம் சொல்லிகிட்டே இருக்காங்க. இப்போ நம்மளுக்கு வேணும்னாலும் அங்கே போய் உட்காந்து மந்திரம் சொல்லிட்டு இருக்கலாமா. அவங்க சொன்னாங்க யார் வேணாலும் வரலாம். காலையில் 10 மணி 10:30க்குள்ளாடி நடைய சாத்திடுவாங்க. 10 மணி தான். சரியா? ரொம்ப ஆட்கள் இருந்தால் மட்டும்தான் 10:30 வரை வச்சுருப்பாங்க, இல்லைன்னா 10 மணி நட சாத்திடுவாங்க. இவங்க வந்து மகாமாயா. சரியா? இந்த அம்மனுக்கு வந்து கண்ணும் சரியாக தெரியாது, ஒரு காது சரியாக கேட்காது அப்படிங்கிறாங்க. அதனால் எது சொல்லணும்னாலும் பக்கத்தில் போய், இப்போ நம்ம எதாவது அபிஷேகத்துக்கு கொடுக்குறோன்னா எண்ணெய் வச்சுருப்பாங்க, அதை வாங்கி அபிஷேகம் பண்ணி பக்கத்தில் சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே பார்த்தாலுமே சாமியாக தான் இருக்கும்.
இங்கே வந்து தேனெல்லாம் வச்சுருப்பாங்க. இப்போ உங்களுக்கு நம்ம சிவபெருமானுக்கு தேன் அபிஷேகம் பண்ணணும் அப்படி ஏதாவது உண்டுன்னா கூட அந்த தேனை வாங்கி நம்ம கொடுக்கலாம். இங்கேருந்து வாங்கி வெளியே உள்ள ரேட்டும் இங்கேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்படி கூடுதலாக வச்சு அப்படி விற்கிற ஆட்களும் கிடையாது அங்கே. அப்போ எல்லாமே இப்போ எந்த எண்ணெய் நல்லெண்ணெய் வேணும் அப்படின்னாலும் ஓகே, அங்கேயே நல்லெண்ணெய் இருக்குது, நம்ம வாங்கி அர்ச்சனைக்கு நம்மளாவே கொடுத்துடலாம். இப்போ அடுத்த சனிக்கிழமை காலையிலே இப்போ இந்த சனிக்கிழமை இப்போ அர்ச்சனை பண்ணணும்னா நம்ம போன சனிக்கிழமையே போய் இப்போ எள்ளு பாயசம் வைக்கணும்னாலும் சரி, இல்லை வேற ஏதாவது அபிஷேகத்துக்குனாலும் காலையிலே நம்ம கொடுத்துடணும். ஏன்னா இல்லைன்னா வெள்ளிக்கிழமை போய் எல்லாம் ஓகே சொல்லிட்டு வரணும். ஏன்னா காலையிலே சனி பகவானுக்கு இது உள்ள பூஜையை முடிச்சிருவாங்களாம், அபிஷேகம்லாம் காலையில. ஏன்னா மக்கள் வர்றதுக்கு முன்னாடியே முடிச்சிருவாங்களாம். அதனால முந்தின வாரமே போய் ரூபா கொடுத்துடணும். இல்லை நெக்ஸ்ட் வீக் பண்ணணும் அப்படின்னா இந்த வாரம் போய் நம்ம ரூபா கொடுத்து காலையில அபிஷேகத்துக்குள்ள எல்லாம் வாங்கி கொடுத்துட்டே வந்துடலாம். ஏன்னா அங்கேயே இருக்கும்ல, அங்கேயே ரூபா கட்டி இந்த அபிஷேகம் எல்லாம் பண்ணுங்க, நல்லெண்ணெய் அபிஷேகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரூபாயை கொடுத்து வாங்கி கொடுத்துட்டு வந்துடலாம். கோயிலுக்கு போனாலே அவ்வளோ திருப்தியா இருக்கும். இந்த கோயில்ல திருநாம மண்டபம் அது இருக்குல்ல, அங்கே என்னன்னா அப்போ அன்னைக்கு எனக்கு இவ்வளோ நாளாக தெரியாது, அன்னைக்கு தான் சொன்னாங்க. அந்த மண்டபத்தில் வந்து நம்ம யார் வேணாலும் போகலாமே. இப்போ 10 மணிக்கு நட சாத்தினாலுமே நம்ம அதுக்கு பிறகு போய் அங்கே வேணா அந்த மண்டபத்துக்குள்ளாடி உட்காந்து நம்ம அந்த நாமம் சொல்லிகிட்டே இருக்கலாம், தியானம் பண்ணிகிட்டே இருக்கலாம். அங்கேயே சாப்பாடும் கொடுப்பாங்களாம். தேவை உள்ளவங்க வயசானவங்க அப்படி போகணும், மன நிம்மதிக்காக போகணுன்னா நீங்கள் அங்கே போயிடலாம். இதுதான் நம்ம சரஸ்வதி பாருங்க. கல்வியில் சிறந்தவங்க இவங்களை கும்பிட்டா உங்களுக்கு நல்ல படிப்பு வரும் அப்படின்பாங்க. சரஸ்வதி பூஜை இப்போ முடிஞ்சு அந்த பிள்ளைங்க அரிசியில் எழுத வருவாங்க. அந்த டைம் சரஸ்வதி அம்மா பிஸி ஆயிடுவாங்க. ஏன்னா நிறைய பேர் பார்க்க வந்துடுவாங்களா. ஒவ்வொருத்தங்களும் தனித்தனியாக உங்களை அர்ச்சனை பண்ணலாம். இப்போ சனி பகவான் அர்ச்சனை பண்ணால் தனி ரசீது எடுத்து கொடுத்தீங்கன்னா தனியாக அர்ச்சனை பண்ணலாம். சரஸ்வதிக்குன்னா தனியாக பண்ணலாம், சனீஸ்வரன் தனியாக பண்ணலாம், வனமாலீஸ்வரர் தனியாக பண்ணலாம். அப்படி யாருக்குனாலும் தனியாக நீங்கள் ரெசிப்ட் எடுத்து தனியாக அர்ச்சனையே பண்ணலாம். சனி பகவானை காட்டக்கூடாது அப்படின்றதுனால தான் சனி பகவானை ஃபோட்டோ எடுக்கலை, சரியா வீடியோ எடுக்கலை. அவர் வந்து நான் பார்த்த கோயில், இங்கே ஏகப்பட்ட கோயிலுக்கு நான் போயிருங்க, ஆனால் பார்த்ததுலேயே சனி பகவான் ரொம்ப பெருசாக இருக்கிறது இந்த கோயிலை தான் நான் பார்க்குறேன். பெருசாக இருப்பாங்க. நான் இங்கே கல்விய மகாதேவர் கோயில் இருக்குது, அங்கெல்லாம் போயிருக்கேன். SMRV ஸ்கூல்கிட்ட அங்கெல்லாம் சனி பகவான் ரொம்ப பெருசாக இல்லை. ஆனால் இங்கே வந்து அங்கெல்லாம் கம்பேர் பண்ணுறது பெருசாக இருக்காங்க. இது நவகிரகங்கள், சனி பகவானுக்கு பக்கத்தில் தான் நவகிரகங்கள் இருக்கும். அவங்களையும் பார்த்துக்கோங்க. நம்ம ஏரியாவில் இவ்வளோ அழகான ஒரு கோயிலான்னு நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு அழகாக இருக்காங்க. எல்லாருக்கும் கடவுளோட அனுகிரகம் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.